Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தின் 90வது ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கூட்டு திருப்பலியுடன் தேர் திருவிழா தொடங்கிய நிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏற்காடு டவுன், லாங்கில்பேட்டை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக தேர் பவனி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலில் அமைக்கப்பட்டு வரும் செங்குத்து பாலத்தை இயக்க இழுவை இயந்திர வீல்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. பாம்பன் கடலில் 550 கோடி ரூபாய் செலவில் 2.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு கப்பல்கள் சென்று வருவதற்கேற்ப செங்குத்து பாலத்துடன் கூடிய புதிய ரயில் பாலம் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கப்பல் கடந்து செல்லும் போது செங்குத்து பாலம் ஹைட்ராலிக் இயந்திரம் மூலம் 17 மீட்டர் உயரத்திற்கு மேல் நோக்கி செல்லும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதற்காக மைய பகுதியில் 4 தூண்கள் அமைக்கப்பட்டு தற்போது இழுவை இயந்திரம் பொருத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பழமையான வேப்பமரம் சாய்ந்து விழுந்ததில் இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. புளியரை பகுதியில் உள்ள இசக்கியம்மன் கோயில் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்பமரம் மழை காரணமாக வேரோடு சாய்ந்து விழுந்ததில் கோயில் பூசாரியின் இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. இதனால் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மலர் கண்காட்சிக்காக அமைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளால் ஆன மாடங்களை பூங்கா நிர்வாகம் அகற்றாமல் உள்ளதால் விபத்து ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உதகை மலர் கண்காட்சி நடைபெற்ற நிலையில் கண்காட்சிக்காக அமைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளால் ஆன மாடங்களை தற்போது வரை அகற்றப்படாமல் உள்ளன. இந்நிலையில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் விபத்து ஏற்படும் முன்பு இரும்பு கம்பிகளால் ஆன மாடங்களை அப்புறப்படுத்த சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேதாரண்யம், தலைஞாயிறு, திருமருகல், திட்டச்சேரி, கீழ்வேளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.